கண் கண்டபடி காது கேட்டபடி தீர்மானம் பண்றது கிடையாது. ஆலோசனையும் பலனையும் அழுகிற ஆவியானோட கைடன்ஸ்ல போங்க. உங்க பணம் ஒரு பணம் கூட உங்கள்கிட்ட போகாது. எல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை பணம் திரும்பி வந்துட்டே இருக்கும். ஞானம் தோற்காதுங்க. ஞானத்தையும் உணர்வையும் மறலும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் மறலும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற, இதுதான் முக்கியம், கர்த்தருடைய ரெவரன்ஸ். இதில் தான் எல்லாமே ஆரம்பி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் மறலும் ஆவியமாய கர்த்தருடைய ஆவியான அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சுகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி எதை பார்க்கிறாரோ எதை உணர்கிறாரோ அதன் அடிப்படையில் டிசைட் பண்ண மாட்டார். ஏன்? ஆவியானுடைய ஆலோசனை அடிப்படையில் தீர்மானம் பண்ணுவார். இன்னைக்கு நம்ம எடுக்கிற பெரும்பாலான தீர்மானங்கள் எப்படி? கேட்கறது, பார்க்கறது. 1 லட்சம் போடுங்க, 3 மாசத்துல 1 கோடி கிடைக்கும். சூப்பராக இருக்கு. 2 பேர் சொல்லுவாங்க, இப்படித்தான் கருப்புசாமி வாங்கினா, முத்துசாமியும் கிடைச்சிச்சு, நம்மளும் போட்டுருவோம். கண் கண்டபடி காது கேட்டபடி தீர்மானம் பண்ணுறது கிடையாது. ஆலோசனையும் பலனையும் அழுகிற ஆவியானோட கைடன்ஸில் போங்க. உங்கள் பணம் ஒரு பணம் கூட உங்கள்கிட்ட போகாது. எல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை பணம் திரும்பி வந்துகிட்டே இருக்கும். ஞானம் தோற்காதுங்க. கர்த்தரோட ஆலோசனைப்படி போகிற மனிதனும் தோக்க மாட்டான். காது கேட்கறது, அடுத்தவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, உள்ள இருக்க ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட ஒரு கேளுங்களேன். உங்கள்கிட்ட என்னைக்காச்சும் விலகி போனாரா? 24 கூட இருக்கிறாருங்க. இன்னைக்கு சில மக்கள் தப்பான தீர்மானம் பண்ணி போகிறாங்க தெரியுமா, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா. 10க்கு மேலே யாராவது ஒருத்தவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள்ட்ட செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை யாராச்சும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லலன்னு சொல்லுங்க. இயேசு வேணான்னு மக்கள் போகிறான்லங்க, அவனுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கர்த்தர் கொடுப்பார் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். நீ போகிற வழி தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவார். அத்தனையும் மீறி ஒருத்தன் போகிறான்னா அவன் நித்திய அழிவுக்குள்ளே போகிறான். அதே மாதிரி தான் இங்கேயும். நம்ம ஒவ்வொரு முறையும் தவறான வழியில் போகும்போது ஆவியான சொல்லுவார், ராங் பண்ணுற, தப்புன்ற தப்புன்ற தப்புன்றன்னு சொல்லுவார். அதையும் மீறி செய்யும் பொழுது தான் நம்ம லாஸ்ட்குள்ளே போகிறோம். இந்த லைஃப் ஸ்டைலே வாழுங்க. பொதுவாக சொல்கிறாங்களா, 3 ஏடு ஏறுறோம்னா 4 ஏடு இறங்குதுங்கிறாங்க இல்லையா? என்ன இவங்களா ஏறுறது கீழே? நீதியின்படி ஏழைகளை நியாயம் செலுத்து. நீதினா ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அவருடைய எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தப்பாக இருக்காது, கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்துதல், ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நீதிமொழி 1 எடுப்போம். நீதிமொழி 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா கர்த்தருக்கு கொடுக்குற ரெவரன்ஸ், அதே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும், வேதம் நீதிமொழி புத்தகம் முழுவதும் மூடனையும் வைஸ்மேனையும் பற்றி பேசிகிட்டே இருக்கு. மூடன் வேற, ஞானி வேற. மூடன் ஏன் மூடனா இருக்கா? போதகத்தை அசட்டை பண்ணுவான். ஞானி யாருன்னா, ஒரு மனுஷன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான், அந்த ஆலோசனை அப்படி ஏற்றுக்கொள்கிறவன் ஞானி. ஒரு மனுஷன் கர்த்தரோட நல்லா பழக இருக்கான், வார்த்தையின்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறான்னா அந்த ஆலோசனை கேட்டு ஒருத்தன் நடந்தான்னா அவன் ஞானி. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், அவன் மூடன். ஞானி 20 வருஷம் தான் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா தன்னுடைய பெருமையை தூக்கி எறிஞ்சிட்டு நான் செய்கிற தப்புன்னு உடனே இணங்குவான். அவன் ஞானி. உடனே ஈல்டு பண்ணுவாங்க, நான் செய்கிற தப்பு, நான் அப்படி வாழக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் ஈல்டு பண்ணுவான். மூடன் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்பான். அவன் கண் கண்டது, காது கேட்டது, மற்றவர்கள் சொன்னது அது மாதிரி தான் நடப்பான். நீங்கள் ஒரு காரியத்தை என்கிட்ட கேட்குறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட முழு மனதோடு கேட்டிங்கன்னா நிறையா சொல்லுவேன், கொஞ்சமாக கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சொல்லுவேன். அதை மதிக்கலைன்னு அடுத்து சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ மதிக்கலை, உங்களை பற்றி சொல்ல. சில ஆட்கள்கிட்ட சொல்கிறோம், அதை டிஸ்பைஸ் பண்ணுறாங்கன்னா போடக்கூடாது. முத்துக்களை பன்றிகள்கிட்ட போடாதீங்கன்னு. யார் மதிக்கிறார்களோ, யார் கனப்படுத்துகிறார்களோ, போதகத்தை
அற்பமாக நினைப்பாங்க தெரியுமா சிலர்லாம். அவர் என்ன போனால் 1 மணி நேரம் பேசுவார். அவர் என்னங்க பேசத்தானங்க செய்கிறாரு, வேற என்ன செய்கிறாரு? வாழ்நாள் முழுக்க மூடர்களாகவே இருப்பார்கள். எதுவும் சொல்லுகிறதையா, மூடர்கள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறாள் இருக்கு பார்த்தீங்களா? அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. ஏன்னா போதகத்தை அற்பமாக நினைப்பாங்க. ஒரு அடிக்கு மேலே இன்னொரு அடி, இன்னொரு அடி, இன்னொரு அடி. வாழ்நாள் முழுக்க அந்த கேட்ட வசனத்தில் வாழவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க, அதில் முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா கர்த்தரை ரெவரன்ஸ் பண்ணுறான், அவரோட அறிவுக்கு மதிப்பு கொடுக்குறான், அவரோட புத்திக்கு மதிப்பு கொடுக்குறான், அவரோட ஆலோசனைக்கு மதிப்பு கொடுக்குறான். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்குறான்னா வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தில் வெளிச்சம் கண்டுகிட்டே இருப்பான். எப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணாதீங்க. பிரசங்கம் கேட்கறது நிப்பாட்டுங்க. எல்லா மூடத்தனமான எல்லா ஆலோசனையும் வாழ்க்கையில் வரும். வசனத்தோடு நல்ல உறவு வைங்க. ஒன்றும் பண்ண வேணாங்க. பைபிளுக்கு வாழ்க்கையின் வெற்றிக்கு நல்லா கேளுங்க. அறிவாளிகள் யார், மூடர்கள் யார் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வார்த்தைக்கு எவன் மதிப்பு கொடுக்குறானோ அவன் அறிவாளி. வார்த்தைக்கு எவன் மதிப்பு கொடுக்கலையோ அவன் மூடன்னு அர்த்தம். எடுக்கிற தீர்மானங்கள் முழுவதும் தப்பாக இருக்கும். வார்த்தையை மதிக்கலைன்னா கர்த்தரை மதிக்கலைன்னு அர்த்தங்க. கர்த்தர் வேற, வார்த்தை வேறு கிடையாது. கர்த்தருக்கு மதிப்பு கொடுங்க, ஆலோசனைக்கு மதிப்பு கொடுங்க, வசனத்தின்படி நடங்க. இயேசுநாதருடைய ஒரு தீர்மானம் கூட இந்த பூமியில் மிஸ் ஆகலை. கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். ஏன்னா ஆவியானவர் சார்ந்து வந்தார்.